வணக்கம் எனது வலையொலி பார்வையாளர்களான உறவுகளுக்கு. நான் தற்போது இருக்கிறது எனது அப்பர் பிறந்து வளர்ந்த ஊர் இந்த ஊரில் ஆரம்ப கால ஒரு வைரவர் ஆலயம் இருக்கிறது. காளியடி தெற்கு முத்தார்கனி வைரவர் ஆலயம் என்று அழைப்பார்கள். இந்த இடத்துல 4வது வருட கும்பாபிஷேகம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதன் சம்பந்தமான காணொலிகளைத்தான் எனது வலையொலி ஊடாக உங்களுக்கு பதிவு செய்ய போகின்றேன். தண்ணி ஊத்தி கொண்டிருக்கிறான், தண்ணி சோடா ஊத்தி கொண்டிருக்கிறான். பத்மநாதன் என்ன திருவிழா இங்க நடந்து மணவாளக்குளம். அதாவது மணவாளக்குளம் என்ன கும்பாபிஷேகம் என்ன விசேஷம் கோயில என்ன பாபு தம்பி வாங்கடா 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 வாங்க கயங்கடாக்கா எல்லாம் கொஞ்சம் இல்லாங்க. அவர் இதங்கட அப்பண்ண இவர் இதங்கட நந்தன் நந்தன் எப்படி இருக்கு? கோடியில் நல்ல வடிவத்துவமா இருக்கிறாங்க. மற்றது மர்மலக்கி மன்றம் என்ற ஒரு மன்றம் கட்டி தலைவர் இவர் செயற்பாட்டாளர் பொருளாளர் எப்படி அதுகள் போகுது? எங்கட மன்றங்கள் போகுது, பரவாயில்ல. படிப்புகள் நடக்குது. படிப்புகள் பேர் என்னென்ன விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு? நிகழ்வுகள் நடக்கிறது. இப்பதான் ஐப்பொங்கல் வைக்கிறேன்னு தைப்பொங்கல் வைக்கிறது. சென்ற வருடம் உங்களோட தைப்பொங்கல் நிகழ்வு பார்த்தேன். மிக மிக சிறப்பா இருந்தது உங்களோட நிகழ்வு. உண்மையில அந்த பாரம்பரியம் முறைப்படி அந்த கிடுகு முட்டி உடைத்தல் மற்ற என்னது அந்த சவுக்கு மரம் சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள். உங்களோட கல்வி சேவைக்காக உங்களோட பொது சேவைகள் உங்களை போல இன்னும் பலரை அரவணைத்து அடுத்த தலைமுறையினருக்கு நல்லதை கற்றுக் கொடுக்கும் போதுதான் உங்களுக்கான ஒரு புகழும் உங்களுக்கான ஒரு பார்வையும் மக்கள் மேல் இருக்கும். நல்லதை செய்தால் நல்லது நடக்கும். நன்றி. தொடர்ந்து சமூக பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு பின்தங்கிய கிராமங்களை முன்னேற்ற பொறுப்புகள் உங்களை போல வருங்கால இளைஞர்கள் கையிலான் இருக்கு. மற்ற இதில் பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் அவரோட சேர்ந்து உண்மையில இந்த கருத்து முரண்பாடுகளுக்கு நிறைய வரலாம். அதுகளை கலைந்து கருத்து முரண்பாடுகளோட வச்சுக்கொண்டு பொதுச்சேவையோட ஈடுபட்டு அதுகளை செய்யணும்னு தம்பி வாழ்த்துகிறேன். உண்மையில பாருங்களோட கருத்துக்களை எப்படி இருக்கின்ற பூசையின் சிறப்புகள் பற்றிய கருத்துக்களை ஓகே எல்லாம் சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இது கிட்டத்தட்ட 4வது வருட கும்பாபிஷேகம். ஊருக்கு வந்திருக்கிறீங்க. இந்த ஊரை பார்க்கும்போது மேலதிகமாக என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்க? ஊர் நாங்க பிறந்த மண் தானே கணக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன மாற்றத்தை கண்டிருக்கிறீங்க? மாற்றங்கள் காலநிலையில் மாற்றங்கள் இருக்குது. தை மாதம் எல்லாம் மழை இருக்காது. இப்போ தை மாதமே மழை பெய்யுது. போன வருஷங்கள் என்ன மாதிரி தெரியல. ஆனால் இந்த வருஷங்கள் இப்படித்தான் தெரியல. இலவசமாக இங்கே வழங்க இலவசமாகத்தானே மோகன் தெற்கு மக்களும் இந்த ராமலிங்கம் பரம்பரை தந்த அன்னதான நிதியிலிருந்து சோடாக்கள் எல்லாம் வழங்கப்படுகிறது. எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆர்டர் கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. வணக்கம். இந்த ஆலயம் இன்றைய தலைமுறைகளை பார்த்தா ஒரு புதிய தலைமுறையின் கீழே இந்த ஆலயம். இந்த ஆலயத்தின் ஆரம்ப காலங்களில் இந்த ஆலய தொண்டர்கள் நடத்தி கொண்டு வந்தார்கள். இது தம்பியார் எனக்கு தெரிஞ்ச அளவில் சிதம்பரப்பள்ளி என்று சொல்லி ஒரு ஆள் வச்சிருந்தவர். சிதம்பரப்பள்ளி தான் இந்த ஆரம்பத்தில் ஒரு சின்ன கோயிலாக வச்சிருந்தது. அதுக்கு பிறகு அவர் இல்லாத காலத்தில் ராமலிங்கம் ஆண்டவர் தான் ஆண்டு வந்தவர். அவர் ஆண்டு வந்து கொண்டிருக்கிற காலத்தில் பிறகு அவர் இறந்து போன நேரம் செல்லத்துறை
அவற்ற ரெண்டாவது மூன்றாவது மகன் அவற்ற மகனான சந்திரபோஸ் சிவசந்திரபோஸ் என்றவர்கிட்ட பாரம் கொடுத்தார். நவரண்ட மண்டபர் நடத்தினவர். அவர் புனபெயர் சைவம். சரியோ, புனபெயர் சைவம், பட்ட பேர் ரெட்ட. நேரம் சிவசந்திரபோஸ் என்று சொல்லி அவற்ற அண்ணற்ற மகன்கிட்ட கொடுத்தாரு. கொடுத்து அவர் இறந்த பிறகு அவற்ற மகன் இவனுக்கு பேர் குமாரா இருக்க வேணும், சிவகுமாரன். இது இவர்தான் அடுத்த தலைமுறையினராக சிவகுமார் என்பவர் தான் இந்த ஆலயத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றார். உண்மையில நான் ஆரம்ப காலங்கள் இவற்றை அப்பான்ற தேநீர் கடையில நின்று வேலை செய்த அனுபவங்களும் எனக்கொண்டு உண்மையிலே ஒரு சிறந்த மனிதர், சிறந்த அந்த இடக்க குணம், ஒரு மனிதனை எப்படி அரவணைக்க வேணும் என்பது அவற்றை கடையில சிறிய காலம் வேலை செய்தது. அந்த வகையில அவரை எனக்கு நிறைய விருப்பம் இருந்தது. அதேவே அந்த காலங்களில் பண்டத்தெருப்பில் அவற்றை கடை என்றாலே சாம்பார், இட்லி அப்படியான விஷயங்களுக்கு பேர் போனது. அது மட்டுமில்ல அந்த கடையின் பேர் ஜாலினி உணவகம். எங்க இருக்கிறீங்களா இல்ல வேற அமெரிக்காவில? அமெரிக்கால இருந்து கனடால இருந்து வந்திருக்கீங்களா? அப்படிதான். நான் இந்தியா போய் சபரிமலை போய் பூசி எல்லாம் எல்லாம் பார்த்தோம். எப்ப கிளம்புறது? ஏனி பாப்போம் 8ஆம் மாதத்துக்குள்ள போவோம். காலங்கள்ல இந்த கோயில் 1970ஆம் ஆண்டுல இருந்து எங்களோட முறைக்கு மூத்த தலைமுறை, அதுக்கு மூத்த தலைமுறை திருவிழாக்கள், சின்ன மேளங்கள், நாடகங்கள், பாட்டு, கோச்சு அப்படி ஒரு நடந்த காலம் இருந்தது. அப்புறம் அவைந்த காலங்கள் முடியும். அப்புறம் அடுத்தவங்க செய்து கொண்டிருந்த காலங்களுக்கு அப்புறம் அடுத்த கட்டமாக நாங்கள் கொஞ்சம் காலம் அதுக்குள்ள செயல்பட்டு நாடகங்களும் பற்றி பல 3-4 சப்பரங்கள் பிடிச்சி ஒரு இடத்திலும் இல்லாத காலகட்டங்களுக்கு பரம்பரை எனது வலை ஒலிப்பதிவுகளை நிறைவு செய்து கொண்டு எனது வலை ஒலிப்பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் பெல் பட்டனை அமர்த்தி பகிர்ந்து இதற்கான ஆதரவையும் நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னும் ஒரு வலை ஒலிப்பதிவினூடாக நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.